கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். Beloved Christian people, we welcome you all in the name of the Lord Jesus. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம்மை ஒருபோதும் அவர் கைவிடுகிறது இல்லை. Our Lord who is same yesterday, today and forever, he will not leave us. இயேசுவை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. Whoever look upon the Lord, we will not go into shame. அவர்களை ஒவ்வொருவரையும் பார்த்த அவர் முகத்தை பார்த்த ஒவ்வொருவருடைய முகங்களும் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. Our Lord Jesus Christ, if we see or if we seek his face, our faces will be shining as the Holy Bible says. பரிசுத்த ஆவியின் அனுபவத்துக்குள்ளே நீங்களும் நானும் வருவோம். Let us all come into the Holy Spirit. இந்த நாட்களிலே அதிகமாய் பரிசுத்த ஆவியினுடைய துணையை நாம வேண்டுவோம். Nowadays, let us all seek for the Holy Spirit help. ஆண்டவரே, ஆவியானவரே, அவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. Lord Jesus Christ, wherever you are, there will be a deliverance. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடல்ல நம்ம சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, ஓ ஆவியானவர், அவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு சுவாமி என்று விசுவாசிப்போம். Come, let us all sing this song. Oh Lord, wherever you are, there is a deliverance. Thank you, Lord. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. ஆண்டவரே ஆவியானவர், அவர் எங்குண்டோ அங்கு விடுதலை. ஆண்டவரே ஆவியானவர், அவர் எங்குண்டோ அங்கு விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அழிவிலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்தில் விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அழிவிலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்தில் விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. பாவியின் மீது அன்பு வைத்தாரே, சீற்றில் இருந்த என்னை தெரிந்து கொண்டாரே. பாவியின் மீது அன்பு வைத்தாரே, சீற்றில் இருந்த என்னை தெரிந்து கொண்டாரே. தம் ரத்தத்தாரை கழுவிவிட்டாரே, ஆவியாலே அபிஷேகம் செய்தாரே. தம் ரத்தத்தாரை கழுவிவிட்டாரே, ஆவியாலே அபிஷேகம் செய்தாரே. ஆனந்தம் ஆனந்தமே, கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை ஆனந்தமே. ஆனந்தம் ஆனந்தமே, ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை ஆனந்தமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஆண்டுடைய கையில ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். Let us all surrender our spirit, soul and body and pray to the Lord. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving heavenly Father, நன்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். thank you for the blessed time that you have given us, O Lord. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். As we have surrendered our spirit, soul and body into your hand, எங்கள் முழு குடும்பத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். we surrender our whole family into your hand, O Lord. இங்க வந்திருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள், வரப்போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். We also surrender the people who have gathered here from small to big into your holy hand. வந்து தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you, Father God, the people who have come down on your sanctuary. இந்த ஜெபத்திற்கு வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். We also surrender the people who are yet to come and join you. உம்முடைய பிள்ளைகளை நேரத்தோடு நீர் அழைத்து வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். You, the Lord, will bring your people on time, O Lord. இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய்
பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We thank you, Father God, the people who are watching through this Facebook and YouTube, and also the man of God. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Let this channel be subscribed to many people and let they be blessed, O Lord. எந்தெந்த ஊரிலிருந்து பார்க்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. O Lord Jesus Christ, you will bless the people, even the people who are watching far away. இந்த பெந்தகோஸ்தே நாளிலே பெந்தகோஸ்தே நாளின் அனுபவங்களை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. Let this day of Pentecostal be a blessing, and let we also receive the Pentecostal day, O Lord. பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். Let us, as we pray with the help of Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் பொறுப்பெடுத்து நடத்துவாராக. Holy Spirit, you take complete control of from the beginning to the end. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. We pray in the most powerful name of our Lord Jesus Christ. ஆமென். சொல்லுங்க ஆமென். Amen. ஆமென். ஆமென். வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தேவனை நாம் ஆராதனை செய்வோம். Thank you Jesus. Come, let us all worship the Lord and lift His name. ஆமென். இந்த மீட்பின் கீதங்களிலே 13வது பாடல் மிக அருமையான ஒரு பழைய பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்ம சேர்ந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. அற்புதர் அற்புதர். Thank you, Lord. Hallelujah. 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 கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க Hallelujah. Hallelujah. நாம் தேவனோடு கூட ஒன்றிணைய, அவரை துதிக்க, அவரை ஸ்தோத்திரிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறோம். ஆகவே அவருக்காக கூடி இருக்கும் போது அவருக்கேற்ற காரியங்களை நம்ம செய்யும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இல்லைங்களா? அப்ப இந்த வேளையில ஆண்டவரே ஆவியானவர், அவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை. எத்தனை காரியத்திலிருந்து விடுதலை பாருங்க. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அடிமதனத்திலிருந்து, வியாதியிலிருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். எப்போது கிடைக்கிறார்? ஆண்டவரே ஆவியானவர், அவர் எங்கு உண்டு அங்கே விடுதலையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அப்ப இந்த வேளையில ஆண்ட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம ஜெபித்தோம். ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க ஓசியா 14ஆம் அதிகாரம் வசனம் 3. Hosea chapter 14 verses 3. Hallelujah. Thank you Jesus. For in you the fatherless finds mercy. Amen. தமிழ்ல படிங்க. ஆசிரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம், எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். Yes, hallelujah. Thank you Lord. திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கத்தை பெறுவான். திக்கற்றவன் யாரா இருக்க முடியும்? கணவனை இழந்த மனைவி, மனைவியை இழந்த கணவன், பிள்ளைகள் இழந்த பெற்றோர். இந்த நாளில அநேக பேர் சொல்றாங்க, திருமணம் ஆச்சு ஆனா கணவன் என்னோடு இல்லை, திருமணம் ஆச்சு ஆனா மனைவி என்னோடு இல்லை. இவங்க எல்லாரும் பாருங்க ஆண்ட சமூகத்துல திக்கற்ற பிள்ளைகள். ஆனா இன்னைக்கு பாருங்க ஆண்ட சமூகத்தை தேடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் தேவன் எப்படியா இருக்கிறாரா? சகாயரா இருக்கிறார், அடைக்கலமா இருக்கிறார், நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே நம் வாழ்க்கையிலே அப்பேற்பட்ட அற்புதத்தை செய்கிற தேவனை ஒரு பாடல் வழியாக பாடி நாம ஆராதிக்க போகின்றோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர் என்று சொல்லி இந்த பாடலை எல்லாமே கரங்களை கொண்டு வந்தங்க, கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். Thank you Lord. Thank you. அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கேட்டாலும் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கேட்டாலும் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் அற்புதர் எல்லாருமாய் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு
அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மை வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்பொழுதும் எங்களுக்கு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்பொழுதும் எங்களுக்கு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆழிக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். ஆழிக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறிந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. அறிந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. ஆகிலும் ஒன்றாம் நாள் உயிருடன் இருந்த இயேசு அற்புதரே. ஆகிலும் ஒன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். இயேசு அற்புதர். இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கணுமா? நாம உச்சரிக்கணும், என் இயேசுவால செய்ய முடியாத அற்புதங்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி. அது எதுவா இருந்தாலும் சரிமா, மனிதர்களாக நாம ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒரு அணு கூட அசைக்க முடியாது. ஆனா தேவனுடைய ஆசீர்வாதம், அவருடைய கிருபை, அவருடைய அற்புதங்கள் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கும் போது எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய ஒரு பலனை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆக்கும் இந்த வேளையிலே நாம ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனே, இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறாரே அந்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அப்படியே துதிங்க, மகிமைப்படுத்துகிறோம். உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் அகற்றி நீக்கி போடுவார். நீங்க அவரை துதிக்கும் போது, நீங்க அவரை ஆராதிக்கும் போது, நீங்க அவரை மகிமைப்படுத்தும், நீங்க அவருக்கு நன்றி சொல்லும், உள்ளத்தில் இருக்கிற பாரங்களை அகற்றுவார். ஆமென். ஆமென். அற்புதமான இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறவர், மரித்தேன் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன். உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும் திக்கற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீ துணையா இருக்கிறேன், விதவைகளுக்கு துணையா இருக்கிறேன். ஓ கணவன் இல்ல மனைவி இல்லாதவர்களுக்கு துணையா இருக்கிறேன், தாய் தகப்பன் இல்லாதவர்களுக்கு துணையா இருக்கிறேன். திக்கற்ற பிள்ளைகள் உம்மிடத்தில் வருவானாக, உம்மை துதிப்பானாக, உம்மைக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. 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 தேவனை துதித்த நம் ஒவ்வொரு உதடுகளும்
மகிமைப்படுத்தும் போது, அவரை ஸ்தோத்தரிக்கும் போது தேவன் நம்ம கிருபையினால நிரப்புவார். ஆக இப்போது ஜெபிக்கிற கருத்துக்காக நம்ம வந்திருக்கிறோம். நாம மத்தவங்களுக்காக ஜெபிக்கும் போது, என் சகோதரியே, உன் தேவை என்ன என்று தேவன் அறிந்தவராயிருக்கிறார். யூடியூப்ல ஆன்லைன்ல அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு நிறைவான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு தேவையை தேவன் நிறைவேற்ற நல்லவராயிருக்கிறார். அதுக்கு நாம என்ன செய்ய வேண்டும்? அவரை விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கலாமா? இன்று முதல் கருத்தாக ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களிலே ஊழியக்கார பிள்ளைகள், அவங்க மனைவி, அவங்க பிள்ளைகளே அந்த கருத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு குடும்பமும் தேவனுக்காக எழும்பி நின்று கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட குடும்பங்களை தான் பாருங்க, நிறைய பிரச்சனைகள். எத்தனையோ பிள்ளைகள் தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைய சோதனைகள். ஊழியக்காரர் எழுப்பி ஊழியம் செய்துட்டு இருப்பாரு. அவங்க மனைவி பிள்ளைகளுக்கு போதுமான காரியங்களாலே ஏதோ ஒரு வியாதிகள் பலவீனங்கள் தாக்கி அந்த ஊழியக்காரன் ஒழுமே செய்ய முடியாத ஒரு காரியங்கள் ஆகும். ஆகவே தயவு செய்து எல்லாருமா ஏசப்பா என்று உங்களுடைய வார்த்தைகள் எடுத்து சொல்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. எத்தனையோ ஊழியக்கார பிள்ளைகள் ஹாஸ்பிட்டல், காலேஜ், ஸ்கூல்ல, முதியோர் இல்லம், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி என்ற அநேக பாதிரிமார்கள் பாஸ்டர்கள் செய்து கொண்டிருக்காங்க. இவங்க எல்லாருக்காகவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாப் பண்ண போகிறோம். இதை நம்முடைய சகோதர ஜாப் பண்ணுவோம். தேங்க்யூ. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம். எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கும் போது ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளை தேவன் சுகப்படுத்தி, பலப்படுத்தி, ஆரோக்கியப்படுத்தி, அன்றைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து தேவன் தாமே உடைய நாமத்தின் நிமித்தம் அன்றைய மிஷனரிமார்களை, கிராம ஊழியங்களை, டிவி ஊழியங்களை, கடிக ஊழியங்களை, அன்றைய கிராமங்கள் தோறும் செய்கிற ஊழியங்களை, அன்றைய வீடுகள் தோறும் செய்கிற எவாஞ்சலிஸ்ட் ஊழியங்களை, கடித ஊழியங்களை, மொபைல் ஊழியங்களை, கூகுள் மீட் ஊழியங்களை கரங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஏதோ ஒரு வழியாக இயேசுவின் நாமம் மகிமை அடைகிறது. அதற்காக நன்றி ஆண்டவரே. விசேஷமாய் குருவானவர்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கன்னியாஸ்திரிகளை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஊரை விட்டு வீடு சென்று ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் தாமே பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, காத்துக் கொள்கிறதற்காய் நன்றி. விசேஷமாய் சபை ஊழியர்களை கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு சபைகளை நடத்துவது எவ்வளவு போராட்டம், எவ்வளவு ஆண்டவரே சிரமமா இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒவ்வொரு சபைகளையும் இம்மட்டுமாய் ஆண்டவரே போதகர்கள் வழியாய், பாஸ்டர்கள் வழியாய், மூப்பர்கள் வழியாய் நீர் நடத்தி கொண்டு வருகிறீர்கள். அதற்காய் நன்றி ஆண்டவரே. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தாவே, அவர்கள் சுகபலத்தோடு கூட சபை மக்களை நடத்தும்படியாய், சபைக்காக ஜெபிக்க முடியாய், சபை ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே ஜெப வீரர்களாய், ஜெப வீராங்கனைகளாய் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி, பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. அவருடைய மனைவி பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிறதற்காய் நன்றி, குடும்ப தேவைகளை சந்திக்கிறதற்காய் நன்றி, ஆண்டவரே சபை தேவைகளை சந்திக்கிறதற்காக நன்றி. கர்த்தர் நீர் அப்படியே செய்ய போகிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சொல்லுங்க எல்லாரும் ஆமென், 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 ஆமென். சொல்லும்போது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு எல்லா ஊழியக்கார பிள்ளைகளும் ஆசீர்வதிக்க போகிறார். அடுத்தாக இந்த நாளில பாருங்க, நிறைய ரிக்வெஸ்ட் வந்திருக்கு, பிரேயர் ரிக்வெஸ்ட். இந்த நாளிலே நம்ம மத்தியில ஜாய்ஸ் என்ற ஒரு சகோதரி, அவங்க இந்த பஸ்ல போயிட்டு வரும்போது அங்க இருந்த ஒரு சின்ன ஒரு மண்ணில சருங்கி, பள்ளத்துல சருங்கி விழுந்ததுனால அந்த கால் அதிகமாக அவங்க பாதிக்கப்பட்டு அந்த சகோதரி ஒரு ஆபரேஷன் ஆலைக்கு போய் இந்த நாட்களிலே அந்த சகோதரி வீட்டுல இருக்காங்க. ஆனா அவங்க ஒரு இடத்துல பேங்க்ல வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 2 வீக்ஸ் ரெஸ்ட் கொடுத்தாங்க. அந்த ஹாலிடேஸும் கடந்து போச்சு. ஆனா இப்போ அவங்க வேலைக்கு போறதுக்கு முன்னால ஒரு சின்ன காரியங்கள், அந்த மேனேஜர் ஆகிய மஞ்சுளா மற்றும் பிரதிபா, இவங்க 2 பேரும் அவங்க வேலைக்கு மறுபடியும் வரக்கூடாது, அவங்களால எதுவும் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களை அதிகமாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆகவே இந்த 2 சகோதரிகளையும் தேவன் தொட வேண்டும். இது மறுபடியும் அந்த சகோதரி ஜாய்ஸுக்கு அந்த வேலை கிடைக்கணும் என்று சொல்லி அந்த கருத்துல கொடுத்து, மஞ்சுளா, பிரதிபா, லட்சுமணன், இவங்க 3 பேரையும் தேவன் தொடரும். ஆண்டவரே இவங்க மறுட்டும் வேலைக்குன்னு சொல்லிட்டு அந்த சகோதரி ஜாய்க்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் நிறைய பேர் வேலையெல்லாம் இல்லாத இருக்கிறாங்க. படித்த படிப்புக்கு நல்ல வேலைகளை கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யணும். அதே போல சுமித்ரா என்ற ஒரு சகோதரிக்காக ஜாப் பண்ண போறோம். அந்த மகளுடைய திருமண காரியங்கள் நல்ல வேலை கிடைக்கணும் என்று சொல்லி தேவன் தானே அந்த மக்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய வாலிப பிள்ளைகள் படித்து வேலையில, நிறைய பிள்ளைகள்
பிள்ளைகள் வரன்கள் கிடைக்கல, நல்ல கணவன் வேணும், நல்ல மனைவி வேணும் என்று காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபையை தர வேண்டும் என்று சொல்லி அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வாலிபர்கள் எல்லாருக்காகவும் விசேஷமாக இந்த ஜாய்ஸ் என்ற சகோதரிக்கு தன்னுடைய வேலை மறுபடியும் அவர்களுக்கு கிடைக்கணும். அந்த சகோதரி சாட்சியாய் தேவனுக்கு வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படி ஜாப் பண்ணலாமா? Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. ஜாய் சகோதரிக்கு நீதி ஜாய் சகோதரிக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் பேரை சொல்லி சொல்லி ஜாப் பண்ணுங்க. ஆமென். 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 தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே வாலிப பிள்ளைகளெல்லாம் உங்க கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். சுமித்ராக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே வினோதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜாய் சகோதரிக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே யாரெல்லாம் உபத்திரமா இருக்கிறார்கள் உபத்திரவங்களை மாற்றி போடுங்க தகப்பனே. படித்த படிப்புக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் இயேசு சுவாமி. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு நல்ல அமோகமான காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. எத்தனையோ வயதுகள் ஆகிய நல்ல ஆண் பெண் கிடைக்காத தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வரன்களை கர்த்தர் காண்பிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாவே நீர் ஏற்ற துணியை வைத்திருப்பீர், அதை அடையாளமாய் காண்பீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில சந்தோஷ சமாதானம் நிறைவாய் கிடைக்கட்டும் ஆண்டவரே. கடந்து போன வாழ்க்கைகளை ஆண்டவரே திருப்பி பார்க்காதபடிக்கு ஆண்டவரே அவங்க சுமித்ரா வாழ்க்கையில ஒரு நல்ல வாழ்க்கையை கட்டளை வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல சகோதரி ஜாய்ஸுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்க. சகோதரி கண்ணீரோடு இருக்கிறாங்க ஆண்டவரே. என் கால் வலிகள் இருந்தாலும் நான் அந்த வேலைக்கு போகணும், அதற்கான தடைகளை கர்த்தர் மாற்றணும் என்று சொல்லி ஆண்டவரே தடைகளை கொடுக்கிற சகோதரி மஞ்சுளா ஆகட்டும், பிரதிபா ஆகட்டும் ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே லக்ஷ்மணன் ஆகட்டும் ஒவ்வொருத்தரும் சந்தேக தகப்பனே என் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. கைகளை தட்டி ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே எங்கள் கை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை வைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா பிள்ளைகளின் தேவையை சந்திக்கிறமைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் கூட நோயாளிகளுக்காக நாம விசேஷமா நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவங்க பேர்கள் எல்லாம் சொல்லி சகோதரி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. விசேஷமா தட்சமாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆஞ்சலா சபினா இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள். அதே நேரத்துல அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணுது. அவங்களுக்கு கூட நல்ல சுகபலம் கொடுக்கணும். அதே போல இங்க வந்திருக்கிற நம்மள கூட அநேக பலவீனத்தோடு கூட இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் தேவன் பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு பேர்களை சொல்லி இருக்கிறாங்க. அவங்க பேர்களோடு கூட சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது அவங்களோடு கூட சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஒரு தாயார் வயலட்டமா அவங்களுக்கு வந்து கை வலி அதிகமாக்கி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கடந்து சென்றிருக்கிறாங்களா. இந்த பாகங்களிலே அநேக சகோதரிகளுக்கு கை வலிகள் இருக்கிறது. ஆகவே கை வலிகளில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் இப்போது ஜெபிக்கின்ற வேளையில உங்க கரங்களை அந்த இடங்களிலே வைத்து கையோ இல்ல கால்களோ எங்க பலவீனம் இருக்குதோ அந்த பலவீனங்களெல்லாம் கர்த்தர் மாற்றும் என்று சொல்லி வயலட் அம்மாக்காகவும் ரோசின் சகோதரிக்கு லெஃப்ட் லெக் பெயினா இருக்கிறது. அவங்களும் ஹாஸ்பிட்டல் கடந்து போயிருக்கிறாங்க. ஜாக்லின் என்ற ஒரு சகோதரி அவங்களுக்கு இருக்கிற லெக் பெயினை கர்த்தர் மாற்ற வேண்டும். அவங்க கொடுத்திருக்கிற டெஸ்ட்ல ஒரு நார்மல் ரிசல்ட் வரணும்னு சொல்லிட்டு அதற்காக அவங்க ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. லூர்து மேரி அம்மா அவங்களுக்கு கூட கால் வலி இருக்கிறது. அந்த கால் வலியில இருந்து அந்த தாயிற்கு பரிபூர்ண சுகம் கிடைக்க அவங்களுக்கு ஜெபிக்கணும். அதே போல சகோதரி மேரி அவங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கர்த்தர் அந்த சகோதரிக்கு கொடுக்கணும். அவங்க உடலில கூட பலவீனங்களை கர்த்தர் மாற்றணும். அதே போல சகோதரி சுமித்ரா கூட தன் வாழ்க்கையை இழந்து அவங்களுக்கும் அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதே போல தரிசனமா அவங்களுக்கு இருக்கிறதான அந்த லங்ஸ் டெஸ்ட் கொடுத்திருக்காங்க. அந்த டெஸ்ட்ல நார்மல் ரிசல்ட் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி தாயாருக்காக இங்கு வந்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிற எல்லா பலவீனங்கள் எங்க இருக்கிறதோ ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உங்கள் பலவீனங்களை தேவன் அறிவார். நரம்புகள், எலும்புகள், சதைகள், ஒவ்வொரு பார்ட்ஸையும் கண் வலிகள், காது வலிகள், சுவாசிக்க முடியாத காரியங்கள், எத்தனையோ பேர் கண்கள் இந்த நாட்கள்ல மங்கி கொண்டிருக்கிறது. அந்த காரியங்கள் நடக்க முடியாத கைகள் எதுவும் வெயிட் தூக்க முடியாது இருக்கிற எல்லா பாகங்களும் ஆண்ட கர்த்தர் கொடுத்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்க விசுவாசத்தை பார்த்து அற்புதங்களை செய்ய நல்லவராய் இருக்கிறார். அப்ப விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? கர்த்தர் மாறாதவர், நேற்றும் என்றும் மாறாத தேவன் மத்தியில் இருக்கிறார். கூப்பிடுகிற மத்தியத்தில் இருக்கிறார். அவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபிக்க போகிறோம். மகா உன்னதங்கள் வாசமா இருக்கிற நல்ல இயேசு சுவாமி, இந்த வேளையில எல்லா பலவீனர்களையும் உங்க கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே. அப்பா எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே மனதார ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை பலவீனப்பட்டிருக்காங்க சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் இறங்குங்க தகப்பனே. பேரை சொல்லி ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள்
பெயரை ஆமென், என் ஆமென். கர்த்தர் அறிந்திருக்கிறேன். இன்று வந்த பிள்ளைகள், இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் அகற்றுங்க தகப்பனே. ஒவ்வொரு நரம்புகளை தொடுங்க ஆண்டவரே, தொடும் இயேசுவின் எலும்புகளை நாமத்தில். தொடுங்க ஆண்டவரே, சந்த ரத்த குழாய்களை தொடுங்க ஆண்டவரே. தொடும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த நாள்ல ஹாஸ்பிடல்ல ஆபரேஷன் தியேட்டர்லயும் இருப்பாங்க. கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இருப்பதாக. கொடுத்திருக்கிற எல்லா பிளட் ரிசல்ட்களை கர்த்தர் நார்மலான ஒரு மாற்றி ரிசல்ட்டை விடாதே. காண்பிக்கும் ஆண்டவரே. சுகராலும் ஆமென், பிபிஆரும் தைராய்டாலும் அநேக வருஷங்களா பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளோடு கூட என் கர்த்தருடைய கரம் எல்லாருக்கும் தங்கி நார்மலாய் இருக்கட்டும் ஆண்டவரே. மாறுவதாக ஆண்டவரே. அப்பா வசனம் சொல்லுகிறதே, நான் உன் தண்ணீரையும் நான் உன் ஆமென். அப்பத்தையும் ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதித்து அதிலிருந்து வியாதியை விலக்குவேன் என்று சொன்னீர். நீக்குவேன் என்று சொன்னீர் கர்த்தாவே, ஆண்டவரே. எல்லா வியாதிகளையும் விலக்குங்க தகப்பனே. ஆமென், ஆமென். ஆண்டவரே, மன வியாதி அநேகருக்கு இருக்குது ஆண்டவரே. Jesus. என் கர்த்தர் அதிலிருந்து அவங்க பிள்ளைகளுக்கு மனம் விடுதலை தாங்க peace ராஜா. of mind ஐ என் தாங்க. கர்த்தர் பீஸ் ஆஃப் மைண்டை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. Jesus. என் ஆமென். கர்த்தர் செய்வி சகோதரி மேரிக்கும் வினோதுக்கும் ஆமென். சுமித்ராவுக்கும் நல்ல பீஸ் ஆஃப் மைண்டை என் கொடும் கர்த்தர் நீங்க ஆண்டவரே. கொடுக்க வேண்டுமா கொடும் நாங்கள் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். சகோதரி ஜாய்ஸ்க்கு இருக்கிற மனவேதனை எல்லாம் மாற்றுங்க தகப்பனே. மாற்றி போடுங்க. என் தேவன் பெரியவர், பெரிய காரியத்தை செய்கிறவர்களுக்காக மக்கள் நன்றி. நாங்கள் தொடக்கத்துல பாடினோம், அற்புதர் அற்புதர் அற்புதர், ஆமென். இயேசு அற்புதர், இயேசு அண்டி அற்புதம் நாடி செய்வாராக. தேடி வருகிற ஒவ்வொருவர்களுக்கும் கர்த்தர் அற்புதராகவே இருக்கிறீரே, ஆமென். அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறைய ஊழியக்காரர்கள் கூட நிறைய பலவீனங்கள் ஆண்டவரே, பலவீனங்கள் எல்லாம் மாற்றுங்க. கர்த்தர் பலத்தோடு அவர்கள் ஊழியம் செய்யட்டும். ஆமென். என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலவீனங்களையும் மாற்றி என் கர்த்தர் பலத்தை கொடுத்தமைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் மகிமை இந்த நல்ல பிதாவே. ஆமென். Yes, yes. ஆமென். நன்றி ஆமென். நன்றி 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 நன்றி. இன்னைக்கு விசேஷமாய் பண பிரச்சனை எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லையா? அநேக நிறைய கடன் பட்டிருக்கிறாங்க. ஆமென். அதோடு கூட மாத்திரம் இல்ல, சம்பாதிக்கிறதெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறவங்களா இருக்கிறாங்க. மனமும் அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. சீக்கிரத்துல அந்த அசலோடு கூட இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு இருக்கிற அந்த பண பிரச்சனையிலும் தேவன் விடுதலை கொடுக்கணும். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார் என்று சொல்லி. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக நீங்களும் நான் செபிக்கும் போது நிச்சயமாக ஐஸ்வர்யத்தின் அடையாளத்தை தேவன் நமக்கு தருவார். தேவனுக்கு முன்பதாக நம்ம தாழ்மையா இருக்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் என்று வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் இந்த பண தேவைக்காக முடிஞ்சா நம்ம எல்லாருமா சேர்ந்து நம்ம ஜெபம் ஆண்டவரே, என் தேவைகள் என்னது என்று சொல்லி உமக்கு தெரியும். என் குடும்ப தேவைகள் தெரியும், பிள்ளைகளுடைய தேவைகள் தெரியும், ஒவ்வொரு கணவன் மனைவி தேவைகள் தெரியும் ஆண்டவரே. எங்க பண தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. இந்த கடன் கொடுக்கிற அந்த கடன் இயேசுவின் நாமத்தினாலே சீக்கிரம் தீர்ந்து போகட்டும் ஆண்டவரே என்று சொல்லி, வாங்குற சம்பளம் எல்லாம் நிறைய கடனுக்கு ஆண்டவரே வட்டிக்கே கொடுக்கறதா இருக்குது ஆண்டவரே. இந்த நிலைகள் எல்லாம் மாறணும். சொல்லுங்க, இந்த நிலைகள் மாறணும் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கமாயிரும். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அதோடு கூட நல்ல சேர்ந்து சத்தமா நிறைய பேர் வீடுகளுக்காக அநேக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. அட்வான்ஸ் கட்ட காசு இல்ல, கட்டப்படாத வீடுகள் கட்டப்பட வேண்டும். நிறைய பேரு வாடகை வீடு தேடி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கான கரெக்டான வீடு கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கணும். அதே போல நிறைய சேலுக்காக வீடு வச்சிருக்காங்க. அந்த சேல் வீடு நல்ல சேல் ஆகணும். நிறைய பேர் சைட்டுல விலைக்கு கொடுத்துட்டு அந்த பணங்கள் திரும்பி வராது இருக்கிறது. இவ எல்லாவற்றும் ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுத்து, ஏசப்பா பண தேவைகள் அதிகமா இருக்கிறது இயேசு சுவாமி. எல்லா தேவைகளை சந்திங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் உங்க தேவைகள் அப்படியே சொல்லுங்க சொல்லுங்க. Thank you Lord. Thank you Lord. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக. சொல்லுங்க, பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை வரும் என்று சொன்னார். அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறதற்காய் நன்றி. பண தேவைகளை சந்திக்கிறதற்காய் நன்றி. பிள்ளைகள் வாங்குகிற அந்த சம்பளத்தை தேவரீர் ஆசீர்வதித்தாங்க. பல மடங்கு ஆசீர்வதிங்க. அதன் வழியாய் ஆண்டவரே எல்லா தேவைகள் சந்திக்கப்பட, குடும்ப தேவைகள் சந்திக்கப்பட, மகனுடைய தேவைகள் சந்திக்கப்பட, கணவன் மனைவியினுடைய தேவைகள் சந்திக்கப்பட, ஸ்கூல் தேவைகள் சந்திக்கப்பட, காலேஜ் தேவைகள் சந்திக்கப்பட, எந்தெந்த காரியத்திற்காக பல தேவையா இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே சந்தியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே கரங்களுக்கு கட்டளை கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கரங்களை நீட்டி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கரங்களை நீட்டி தொடுங்க ஆண்டவரே. பண பிரச்சனையை தொடுங்க ஆண்டவரே. பொருள் தேவைகளை தொடுங்க ஆண்டவரே. குடும்ப
பாரங்களை தொடுங்க ஆண்டவரே. தொடுங்க சுவாமி. கணவன் மனைவி தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. சந்திப்பீராக பிள்ளைகளுடைய ராஜா. தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. சந்திங்க ஸ்கூல் தகப்பனே. ஃபீஸை சந்திக்கிறதற்காக ஆமென். நன்றி. கோடி நன்றி 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 கோடா கோடி நன்றி. நன்றி சப்பா. நன்றி. எல்லா தேவைகளை கொடுக்க Thank இயேசு you. சுவாமி எங்களை நீர் சப்பா. அன்போடு கூட அழைக்கிறீர். உம்மையே நாங்கள் நம்பி எல்லோரும் உம்முடைய இருக்கிறோம். சமூகத்திற்கு நாங்கள் தேடி ஓடி வர எங்கள் முடியாது. நம்பிக்கைக்கு ஆண்டவரே, பாத்திரராய் குயவன் இருக்கிறீர். கையில் இருக்கிற மண்பாண்டத்தை போல ஆமா உம்முடைய ராஜா. கரங்களில் ஒப்பு ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்கிறோம் நீ ஐயா. இல்லாத நாளெல்லாம் எங்கள் வாழ்க்கையில இல்ல இல்ல ஆண்டவரே. ராஜா. இதோ நீர் அழைக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். நாங்கள் உம்முடைய இரு சமூகத்திற்கு கரம் வர பிடித்து முடியாது. அழைக்கிறீர். எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் Yes, இப்பொழுதே யாரெல்லாம் வேண்டிக் Thank you, கொள்கிறார்களோ, ஆண்டவரே. யாரெல்லாம் கேட்டுக் ஒவ்வொரு கொள்கிறார்களோ, பிள்ளைகள் தேவைகளை ஆன்லைன்ல சந்திங்க யூடியூப் வழியா, ஆண்டவரே. பேஸ்புக் வழியா ஆண்டவரே, யாரெல்லாம் உமக்கு நன்றி. ஜெபிக்கிறார்களோ, ராஜா. எல்லா பல தேவைகளை இயேசுவின் நாமத்தினாலே சந்திப்பதாக, நன்றி நல்ல ராஜா. வீடு வாடகைகளுக்கு கிடைப்பதாக, கிடைக்கட்டும். லீஸுக்கு கிடைப்பதாக, நல்ல கர்த்தர் சேல் அப்படியே ஆகட்டும். செய்கிறதற்காய் நல்ல நன்றி. பிசினஸ்கள் அப்பா, ஆகட்டும். நாங்கள் உண்மையே வியாபாரங்கள் நம்பியிருக்கிறோம். ஆசீர்வதிங்க. உண்மையே Thank you, நம்பியிருக்கிறோம் Lord. ஆண்டவரே. Thank you, Lord. கையிட்டு Thank செய்கிற you, Lord. எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்க. ஆமென் தகப்பனே. தேவைகளை நன்றி ராஜா. சந்திக்கிறதற்காக நன்றி. நன்றி இயேசு. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே உங்க தருகிறோம். ஒருவருக்கே கொடுக்கிறோம். அழைக்கிற இயேசு கிறிஸ்துவின் கரத்துல இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொருவரையும், Yes, Lord. கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் Thank you, உம்முடைய Lord. பாதத்தில் அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 இந்த நாளிலும் கூட பிறந்த நாள் கொண்டாடுகிறவங்க, திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆமென். நம்ம அக்கா ஸ்டெல்லா, அதாவது ஆஞ்சலா ஷபினா, அவங்களுக்கு Amen. இன்னைக்கு பிறந்த நாள். Thank you, அவங்களுக்கு Lord. இருக்கிற எல்லா பலவீனங்களை மாற்றி தேவன் தாமே அவங்களுக்கு Thank you, இன்னும் பல Jesus. பிறந்த நாளை கொண்டாடும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யணும் அப்படி சொல்லி Thank you, Lord. அவை முழுமையா ஒப்பு கொடுப்போம். ஆண்டோடைய வார்த்தைக்கு முன்பதாக Thank you, Lord. சில பல்லவி பாடல்களை பாடி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். Yes. கடந்த நாட்களை நாம் கண்மணி போல காத்திருக்கிறார். இங்க பாருங்க, இந்த மே மாதத்தின் கடைசி நாட்களுக்குள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். தேவன் இந்த மாதம் முழுவதும் நம்ம கைவிடவே இல்லைங்க. எத்தனையோ ஆபத்து வந்துச்சு, எத்தனையோ கண்ணீர் வந்துச்சு, எத்தனையோ வியாதிகள் வந்துச்சு, எத்தனையோ கொள்ளை நோக்கள், எத்தனையோ மரண காரியங்கள். ஆனால் தேவன் நம்மை கைவிடாமல், நமக்கு எந்த ஒரு இக்கட்டிலும் விடாமல் கரம் பிடித்து காத்து வந்தார். 5 மாதங்களை காத்த தேவன் இந்த புது மாதத்துக்கு நம்ம தயார் பண்ணிக்கலாங்க. ஆமென். ஆண்டவரே, ஆமென். ஆமென். நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் கையில் இருக்கிற ஒவ்வொன்றும் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க அப்பா என்று சொல்லி இந்த புது மாதத்திலும் தேவன் நம்ம நடத்த ஆண்டவராய் இருக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். உழவு நேரமாக நாம் பேசினோம், கர்த்தருக்கு செவி கொடுத்து கேட்டார். இப்போது தேவன் பேச போகிறார். அதற்கு தூக்கத்துக்கோ கலக்கத்துக்கோ எதுக்கோ நம்ம நேரத்தை ஒதுக்காமல் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம செவி கொடுக்கும் போது நாம முடியாத நேரங்களிலே நாம ஜெபிக்கின்ற வேளை அவர் நமக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. ஆகவே இரு கரம் விரித்தவண்ணமாய் தேவன் நம்மை அழைக்கிறாராம். இரு கரம் விரித்தவண்ணமாய், என் மகளே, என் மகனே, என் குழந்தைகளே, நீங்க வாங்க என்று சொல்லி அவர் அழைக்கிறாராம். அந்த அழைப்புக்கு இணங்கி நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சுவாமி. கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார். சொல்லுங்க, இயேசு உன்னை அழைத்திருக்கிறார். அவர் சமூகத்துக்கு உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இயேசு நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, அப்பா நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே
முத்தே ஆமென். நீயாவாய் உண்மையின் வழியே நீயாவாய் உறவின் பிறப்பே நீயாவாய் உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய் நீ இல்லாத நாளெல்லாம் நானாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நானாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? தூயவனே, தூயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. தூயவனே, தூயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஹalleluya Hallelujah. praise the Lord Praise the Lord. ஜெபத்து பண்ணுவோம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக. மகா உன்னதங்கள் வாசமா இருக்கிற இயேசு சுவாமி, அருமையான வேலைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் ஜெபித்தோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இப்போது உங்களுடைய வேத வசனங்களை கேட்க போகிறோம். அப்பா, நீர் எங்களோடு கூட பேசுகிற ஊழியக்காரர் மறுத்து என்னோடும் ஆண்டவரே எல்லாரோடு கூட நீங்க பேசுகிறீக்காக உமக்கு நன்றி. அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில விடுதலை உண்டு, அந்த வார்த்தையில சமாதானம் உண்டு, அந்த வார்த்தையில சந்தோஷம் உண்டு, அந்த வார்த்தையில செழிப்பு உண்டு. ஆண்டவர், இதை விசுவாசித்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் என் கர்த்தர் வாழ வைக்கிறமைக்காக உமக்கு நன்றி. இதான் சீஷர்கள் சொன்னாங்க, யாரிடத்தில் போகும் ஆண்டவரே, வாழ்வு கொடுக்கும் வார்த்தை உம்மிடத்திலல்லவா உண்டு. உம்முடைய வார்த்தையை நாங்கள் பிழைக்கிறோம், உங்களுடைய வார்த்தையை நாங்கள் வாழ்கிறோம். அந்த வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுவேன். ஏசப்பா அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் மகிமை இந்த நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாகும்படியாய் ஜெபத்தை கேட்ட ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாய் எல்லாருமாய் கைகளை தட்டி எல்லாருமாய் கைகளை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். அல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் நம்ம எல்லா விதமான ஜெபத்திற்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் ஆண்டவர் பதில் தருகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உண்மையாகவே இங்கு வந்திருக்கிற அத்தனை பேரையும், அத்தனை பேருடைய தேவைகளையும், உடல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் நமக்கு தருவார். நாம மற்றவங்களுக்காக செபித்திருக்கிறோம். நிச்சயமாய் நம்முடைய எல்லா விதமான கஷ்ட நஷ்டத்திலிருந்து, நம்முடைய நோய் நொடியிலிருந்து, நமக்கு இருக்கிற மனதில் இருக்கிற எல்லா விதமான வேதனை எல்லாவற்றையும் மாற்றி நம்முடைய எல்லா விதமான பண தேவைகளை கூட ஆண்டவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நாம விசுவாசிப்போம். நிச்சயமாய் யோபனுடைய ஜெபத்தை கேட்டு யோபனுடைய சிறுயிருப்பை மாற்றின அதே தெய்வம் இன்றைக்கும் இயேசு மாறாதவராய் இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு மாறாதவர். சொல்லுங்க, இயேசு மாறாதவர். ஹல்லேலூயா. ஆக நம்ம இன்றைக்கு ஒரு விசேஷித்த ஒரு செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். விசுவாச குடும்பம். சொல்லுங்க, என்ன செய்தி இன்னைக்கு? விசுவாச குடும்பம், விசுவாசிக்கிற குடும்பம். முதல்ல ஆண்டவர் கெட்டு போகிறவர்களை ரட்சிக்க வந்தார். சொல்லுங்க, யாரை ரட்சிக்க வந்தாரு? கெட்டு போகிறவர்களை, கெட்டு போய் இருக்கிறவர்களை.
பாவிகளை, துன்மார்க்கரை, அக்கிரமக்காரரை, துரோகிகளை ஆண்டவர் மீட்டு ரட்சித்து அவரை காப்பாற்ற வந்திருக்கிறார். அதே நேரத்தில் விசுவாசிக்கிற அத்தனை குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதித்து நடத்துகிறார். அல்லேலூயா. அதனாலதான் இன்றைக்கு விசுவாச குடும்பத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். கெட்டு போனவர்களை ரட்சித்து அவர்களை ஆண்டவர் விசுவாச பாதையில அவர்களை நடத்துகிறார். ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிற துன்மார்க்கமான வழியில் இருக்கிற அநியாயக்காரரை, அக்கிரமக்காரரை, துரோகிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி விசுவாச குடும்பத்திற்குள்ள அவர்களை நடத்தும்படிக்காக தேவன் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். அதனால இங்கிலீஷ்ல எடுத்துக்கொள்வோம். ஜான் காஸ்பெல் சாப்டர் 3 verses 16 ஒருத்தர் படிங்க, 17 ஒருத்தர் படிங்க, 18 ஒருத்தர் படிங்க. நல்ல சத்தமா எடுத்துங்க படிக்கணும். ஜான் காஸ்பெல், மேத்யூ, லூக், மார்க் நெக்ஸ்ட் இருக்கும் பாருங்க. 16 படிங்க. For God so loved the world that he gave his only begotten Son, that whoever believes in him should not perish but have everlasting life. ஆமென். யோவான் 3 அதிகாரத்துல 16, 17, 18 3 வசனம் படிக்கிறாங்க. இப்போ 17வது வசனம் படிக்கிறாங்க. சத்தமா படிங்க. For God did not send his Son into the world to condemn the world, but in order that the world might be saved through him. ஆமென். 18. He who believes in him is not condemned, but he who does not believe is condemned already, because he has not believed in the name of the holy begotten Son of God. ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் விசுவாச குடும்பத்தை எப்படி ரட்சிக்கிறார்? மாறாக ஆண்டவர் பாவிகளையோ, துன்மார்க்கனையோ, பரியாசக்காரனையோ தண்டிக்க வரவில்லை. மாறாக நாம் எல்லாரையும் ரட்சிக்கவே வந்தார் என்று இந்த வேத பாடம் நமக்கு சொல்லுகிறது. யோவான் 3 அதிகாரம் 16வது ஒருத்தர் படிங்க, 17 ஒருத்தர் படிங்க, 18 ஒருத்தர் படிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். அல்லேலூயா. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமென். இயேசு கிறிஸ்துவாலே முழு உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசுவை பிதாவாகிய தேவன் அனுப்பினார். 18வது வசனம். அவரை விசுவாசிக்கின்றவன் ஆக்கினைக்கு உள்ளாக்க தீர்க்கப்படான். ஆமென். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது. விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பாயிற்று. அல்லேலூயா. ஆண்டவர் கூடுமான வரைக்கும் இங்கே நமக்கு சொல்றார் பாருங்க, இயேசுவை விசுவாசிக்கிற குடும்பம் கெட்டு போக கூடாது. அதனாலதான் ஆண்டவர் விசுவாச குடும்பத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார். நீதி உள்ள சந்ததி உருவாக வேண்டும் என்று கணவன் மனைவி ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். விசுவாச குடும்பம் உருவாக வேண்டும் என்று கணவன் மனைவியை தேவன் ஆசீர்வதித்து பிள்ளை பாக்கியங்களை கொடுத்து அந்த குடும்பம் விசுவாசத்திற்குள்ள நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆதி முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் கணவன் மனைவி இணைத்து தாய் தகப்பனை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். ஆகவே இந்த வசனம் சொல்கிறது, இயேசுவை விசுவாசிக்கிற குடும்பம் கெட்டு போக கூடாது, விசுவாசம் உள்ள குடும்பம் வளர வேண்டும் என்று சொல்லி அதுக்கு 2 வசனங்களை 16, 17, 18 வசனங்களை பாருங்க. அங்க சொல்கிறது, ஆண்டவர் இந்த உலகத்தை தண்டிக்கணும் அப்படின்னு வந்திருந்தா இந்நாள் வரைக்கும் நம்ம எல்லாம் மண்ணோடு கூட மண்ணாய் போயிருந்திருக்கோம் இல்லையா? நாம செய்த பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், துரோகங்கள், கெட்ட வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், இவங்க மேல சொல்றது, அவங்க மேல சொல்றது, இப்படிப்பட்ட பொறாமையோடு கூட இருந்த நம்மை ஆண்டவர் உடனே அவரை தண்டிச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா என்றைக்கோ மடிந்து போயிருந்திருக்கும். மாறாக பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல எல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தவறு செய்தாங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக அவங்களை தண்டிச்சிருக்கிறார் ஆண்டவர்.
எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தவறு செய்தவர்களை உடனே ஆண்டவர் தண்டிக்கிறவரா இருந்திருக்கிறார். மகா எரிச்சல் உள்ள தேவன், மகா கோபம் உள்ள தேவன் அவர். அவருக்கு முன்னாலே யாரும் நிற்கவே முடியாது. மோசையே சொல்லிட்டார், என்னை நீ பார்க்கவே கூடாது, பார்த்த நாளிலே நீ சாவா என்று சொல்லி. ஆக பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் கூட, பெரிய பெரிய விசுவாசிகள், பெரிய பெரிய ராஜாக்களை கூட ஆண்டவர் தண்டித்திருக்கிறார். பாலைவனத்துல தேவனுடைய ஜனங்களைய பூமியின் வயிற்றுக்குள்ளே போகும்படியாய் தேவன் அவர்களை தண்டித்திருக்கிறார். வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை அவர்கள் செய்தபடினாலே, விக்கிரகங்கள் பின்னாலே போனபடினாலே, ஆவியா இருக்கிற நான் தேவன், நான் பேசுகிறேன், நான் என்னை வணங்குங்கள் என்று சொல்லி அவர்களை தேவனை விட்டுட்டு சுரூபத்தின் பக்கமாக, சிலைகள் பக்கமாய் போன எல்லோரையும் பூமி கடியில போட்டு எல்லாரையும் வடிமுண்டு போகும்படியாய் செய்துவிட்டார். அவ்வளவு எரிச்சல் உள்ள தேவன். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டுல பாருங்க, ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லுகிறது. அந்த 17வது வசனம் படிங்க மறுபடியுமா. நீங்க என்ன சொல்றாரு பாருங்க, என்ன அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. உனக்கு எனக்குதான் உலகத்தை அக்கினிக்குள்ளாக்காத யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். உலகத்தை அக்கினிக்குள்ளாகாத தீர்ப்புக்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவர் தண்டிக்கணும்னு வந்திருந்தா ஆண்டவருக்கு முன்னால ஒருத்தர் கூட நிற்க முடியாது. ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டவங்க இல்லையா, ஆண்டவரை பார்த்து தூஷிச்சவங்க, ஆண்டவரை பார்த்து விசுவாசியாதவங்க, அன்றைக்கு அவங்க எல்லாம் மடிஞ்சு போயிருக்கணும். இல்ல, தண்டிக்கணும்னு அவர் வந்த எண்ணத்தோடு வரல, மாறாக ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படியாகவே வந்தார். அல்லேலூயா. அதனாலதான் விசுவாச குடும்பம் உருவாக வேண்டும், நீதி உள்ள ஒரு குடும்பம் உருவாக வேண்டும். இயேசுவை விசுவாசிக்கிற எந்த ஒரு பெண்ணாகிலும் பையனாகிலும் பொண்ணாகிலும், சின்னவங்களோ பெரியவங்களோ, யாரோ கணவனோ மனைவியோ, அவங்க எல்லாம் கெட்டு போக கூடாது, நல்ல நிலைக்கு வரணும், நல்ல ஒரு குடும்பத்து பிள்ளைகளாய் வளரணும், நல்ல பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாய் வரணும், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் வரணும், தாய் தகப்பனுக்கு செவி கொடுக்கிறவர்களாய் வரணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி, விசுவாசமுள்ள குடும்பங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பிதான் ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்றார். அதே யோவான் முன்னால 2 பேஜ் அப்படி முன்னாடி வாங்க. 1st சாப்டர்ல 12th verse, யோவான் 1 அதிகாரத்துல 12வது வசனம். அங்கே பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன அதிகாரம் தரார் பாருங்க. நம்மை தண்டிக்க வராத தேவன், நம்மை வாழ வைக்க வந்த தேவன். அவர் என்ன சொல்றார் பாருங்க, 1st chapterல 12th verse. But as many as received him, to them he gave the right to become children of God, to those who believe in his name. Amen. Amen. Hallelujah. படிங்க யோவான் 1வது அதிகாரம். இப்ப எடுத்தீங்களா, ஒரே ஒரு பேஜ் தான் முன்னால. அவருடைய நாமத்தின் மேல் கிடைக்கலையா? பேஜ் நம்பர் சொல்லுங்க உங்களுக்கு. யோவான் 1ஆம் அதிகாரத்துல 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல், நல்ல கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், நல்ல கவனிங்க, விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசித்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், அத்தனை குடும்பங்களும், அத்தனை சகோதர சகோதரிகளும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி, பத்திலா பரலோகத்தில் இருக்கிற கடவுளுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அதனாலதான் நாம ஜெபிக்கும் போது ஆஃபாதர் இன் ஹெவன் அப்படின்னு ஜெபிக்கிறோம் இல்லையா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நீர் எங்கள் பிதா, நீர் எங்களுடைய தகப்பன், நீர் எங்களுடைய ஆண்டவர் நீர். அதனால தான் அப்பா அப்பா ஏசப்பா அப்படின்லாம் நம்ம பாட்டு போடுறோம். பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்கு அப்பாவா இருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். பாருங்க, இங்க அவரை விசுவாசிக்கிற அந்த கடுகளவு விசுவாசம் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறபடினால ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பரலோக தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார், ரைட் சீட் கொடுக்கிறார். உலகத்திலே யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியத்தை, இயேசுவை விசுவாசிக்கிற
அத்தனை பேருக்கும் ஜாதி மதம் பேதமின்றி யாரா இருந்தாலும் சரி, இயேசுவே அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் பரலோக தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அன்போடு கூட அழைக்கிறார். அல்லேலூயா. அவருடைய விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன செய்வார் என்று சொல்லி புனித பவுல் சின்னப்பர் சொல்றார். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் வாங்க, The Book of Acts, அதுல 16வது அதிகாரத்துல மிக தெளிவோடு கூட ஒரு சில வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். மிக அருமையா சொல்றார் பாருங்க. 16th chapterல 33, 34 ஒருத்தர் படிங்க, 33 ஒருத்தர் படிங்க, 34, 16. And he took them the same hour of the night and washed their strips. And immediately he and all his family were baptized. Then he brought them up into his house and set foot before them, and he rejoiced along with his entire household that he had believed in God. ஆமென். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் இரவெல்லாம் சிறைச்சாலையில் அடிக்கிறாங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் தேவதூதன் வந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். கொண்டு வரும்போது தான் நடக்கிற சம்பவம். 31வது படிங்க, 16:31. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள், அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பாத்தீங்களா? ரட்சிப்புக்கு ஒரே வழி என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். அவர் மேல் வைக்கிற அந்த ஒரே ஒரு விசுவாசம் தாங்க நம்ம முழு குடும்பத்தை ரட்சிக்கிறது, நம்முடைய முழு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது. பாருங்க, இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாரும் நிறைய பேர் வந்து ஆலயத்துக்கு எல்லாம் குடும்பமா வாங்க, குடும்பமா வாங்க, குடும்பமா வாங்கன்றாங்க. ஏதோ 1-2 குடும்பம் தான் வருது. மிச்சது அப்பா வராங்க, இல்லைன்னா அம்மா வராங்க, இல்ல புருஷன் வராரு, இல்ல பஞ்சாதி வருது, இல்ல அப்பா அம்மா வரதுல வரும் பிள்ளைங்க வராங்க, இல்ல பிள்ளைங்க வரதுல வரும் அப்பா அம்மா மாத்திரம் வராங்க. ஆனாலும் இங்க வசனம் என்ன சொல்லுது? நீ விசுவாசித்தால் உன் முழு குடும்பத்தை ஆண்டவர் ரட்சிக்கிறார். அல்லேலூயா. குடும்பத்துல ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருந்தா அந்த முழு குடும்பம் ரட்சிக்கப்படும் என்று சத்தியம் சொல்கிறது. ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணு? விசுவாசினி. அப்பொழுது நீ உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ அந்த சிறைச்சாலை அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்றாங்க? படிங்க 2வது வசனம். அவனுக்கு அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். நீ விசுவாசி ஆன உடனே எங்க வீட்டுல ஜெபம் நடக்கட்டும், எங்க வீட்லயும் ஜெபம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அங்க ஜெப போதகர்களை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறோம் இல்லையா? அப்ப நம்ம வீட்டுல வந்தா யார் இருப்பாங்க? யாரும் 1-2 இல்லாத போறாங்களா? அதனாலதான் கேக்குது, உங்க வீட்டுல எல்லாரும் இருக்கிறாங்களா? 5 பேர் இருக்கிறாங்களா? 4 பேர் இருக்கிறாங்களா? 3 பேர் இருக்கிறாங்களா? இந்த வீட்டுல இருக்கிறவங்க முதல்ல இருக்கிறாங்களா? அக்கம் பக்கம் இருக்கிறவங்க 2வது. வீட்டுல ஜபத்துக்கு கூப்பிட்டீங்க, நீங்க இருக்கிறீங்களா? அல்லேலூயா. பத்தியா? அப்பா அந்த வீட்டுல இருந்த எல்லாருக்கும் என்ன பண்ணாராம்? இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை அவர்களுக்கு சொன்னார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து 33 என்ன? மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். பத்தியா? யாரெல்லாம் அடிச்சாங்களோ, நல்லா கவனிச்சு பாருங்க, யாரெல்லாம் அடிச்சாங்களோ அவங்களே வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு எந்த கை அடிச்சுச்சோ அதே கையால அவங்க காயம் கட்டும்படியாய் தேவன் செய்தார். அல்லேலூயா. பழமொழி சொல்லுவாங்களே, அடிக்கிற கைதான். அந்த மாதிரி எந்தெந்த வீரர்கள் எல்லாம் அடிச்சாங்களோ அதே வீரர்கள் வழியாக காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு காயம் கட்டும்படியாய் செய்தார். அப்புறம் அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானம் பெற்றார்கள். இதுதாங்க நடக்கணும். இதான் விசுவாசி குடும்பத்துல நடக்கணும். இது இந்த சர்ச்சில் தான் பண்ணோம், அந்த சர்ச்சில் தான் பண்ணோம், அந்த சர்ச்சில் தான் பண்ண இல்ல. பைபிள் எல்லாருக்கும் பொதுவானது. இந்த பைபிள் தான் சொல்லுது, இந்த சத்தியம் தான் சொல்லுது. நம்ம எந்த மொழியில பார்த்தாலும் கூட இந்த தான் சொல்லும். அவர்கள் எல்லோரும் திருமுழுக்கு எடுத்தார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள், இயேசுவை விசுவாசித்தார்கள், இந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. 34வது வசனமா?
பின்பு அவர் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியா இதான் ஜெபனோடு முடிஞ்ச உடனே காப்பியோ டீயோ பண்ணோ இல்ல சாப்பாடோ பிரியாணியோ போடுறாங்க இல்லையா இல்லையா என்ன அது கடைசியில தில்குஷ் ஆயிடுறாங்க எல்லாரும். பாருங்க, அவங்க எல்லாரும் வீட்டுல கூப்பிட்டு ஜெபம் நடத்துறதுனால ஜெபம் பண்ணதுனால முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்ல, அவங்க இருதயத்துக்குள்ள என்ன வந்துச்சா? மகிழ்ச்சி வந்தது, சந்தோஷம் வந்தது. இதனாலதான் குடும்பத்துல உங்க வீட்டுல ஜெபம் நடக்கணும், நம்முடைய வீடு ஜெப வீடாய் மாறணும், நம்முடைய குடும்பங்கள்ல மாசத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ ஜெபம் நடக்கணும், நம்முடைய குடும்பங்களை குடும்பமாய் சேர்ந்து ஜெபம் பண்ணணும், நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்றது. நாம ஜெபம் பண்ணும்போது இல்லையா, பைபிள் சொல்றது இல்லையா, 2 பேர் 3 பேர் எங்கே ஜெபிக்கிறீர்களோ நான் உங்கள் மத்தியில இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு வந்தாலே மகிழ்ச்சி தாங்க, இயேசு வந்தாலே சந்தோஷம் தான், இயேசு வந்தாலே ஆனந்தம் தான். அதனாலதான் நம்ம பாடணும், அற்புதர் அற்புதர் அற்புதர், இயேசு அற்புதர். கைகளை தட்டி பாடும்போது ஆண்டவர் நம் வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவருக்குள்ள நீங்கள் நான் எப்படி இருக்கணுமா தெரியுமா? இதோ இங்க சங்கீதக்காரர் சொல்றார், சங்கீதம் 16ஆம் அதிகாரத்துல 8வது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் முழு நிச்சயமாய் விசுவாசித்தபடினாலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவரை அரசனாய் மாற்றினார், இஸ்ரவேல் தேசத்திற்கு 2வது ராஜாவாக உயர்த்தினார். யாரே? தாவீதை இல்லையா? ஆக தாவீதை அபிஷேகம் பண்ணி ராஜாவாய் உயர்த்தினார். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? சங்கீதங்களில் அநேக பகுதிகளை அவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த சங்கீதம் பாருங்க, Psalm 16:8 என்ன சொல்கிறது? I am always aware of the Lord's presence. He is near and nothing can shake me. ஆமென். இன்னொரு படிங்க சத்தமா. I have set the Lord always before me, because he is at my right hand, I shall not be shaken. ஆமென். அல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையில அவர் செய்த காரியங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? அவர் சொன்ன காரியங்கள்ல, நான் பயப்படும் நாளில கர்த்தரை நம்புவேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு அவரு? இல்ல, நான் பயப்படும் நாளில சொல்லுங்க, கர்த்தரை நம்புவேன். அதனால பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசுவை நம்பு, அப்பதான் தெம்பு, இல்லனா வம்பு. அதனால இயேசுவை நம்பு. அல்லேலூயா. சொன்னீங்களா? ஒருத்தர் பார்த்து சொன்னீங்களா? ஆமா, எல்லா விதத்திலும் நாம் இயேசுவை நம்புவேன். இதுதான் தாவீதின் வாழ்க்கையில உயர்கிறதற்கு காரணம் தான். அவர் பயப்படும் போதெல்லாம் ஆண்டவரை நம்பி வாழ்ந்தார். அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்றார் பாருங்க, 16ஆம் அதிகாரத்துல 8வது வசனம். என்ன தைரியமா இருந்தா நீ நாம் சொல்ல முடியுமா? நம்ம சொல்லணும், விசுவாசிக்கிறவங்க சொல்லணும். என்ன சொல்லுது? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எனக்கு முன்பாகவே அவர் இருக்கிறார். நான் அவருக்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன், அவர் எனக்கு முன்னாகவே இருக்கிறார். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால், அவர் என் வலது பக்கத்திலேயே நிற்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. என்ன நோய் வந்தாலும் சரி, என்ன பலவீனம் வந்தாலும் சரி, என்ன சோர்வுகள் வந்தாலும் சரி, இயேசுவின் ரத்தத்தினாலே போ அப்படின்னு சொன்னா விசுவாசம் உள்ள ஜெபம் கேட்கப்படும். நிச்சயமா நம்ம நோயை நினைச்சுக்கினே, கஷ்டத்தை நினைச்சுக்கினே, பிரச்சனையை நினைச்சுக்கினே இருந்தா கோயிலுக்கும் போக முடியாது, ஜபமும் பண்ண முடியாது, ஜப கூட்டத்துக்கும் வர முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ணலையா மகளே, நீ அப்படியே இரு அப்படின்னு சொல்றாரு. இல்ல, துணிந்து விசுவாசத்தோடு கூட நம்ம வரணும். பாருங்க, தாவீது சொல்றார், நான் கர்த்தரை எப்பொழுதும் என் கண் முன்னால் கொண்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் அவர் ஸ்தோத்திரம் பண்ணினே இருக்கிறாராம். ஒரு நாளைக்கு 7 முறை அவர் ஸ்தோத்திரம் பண்ணுவாராம், துதி ஏறெடுப்பாராம். 7 முறை ஸ்தோத்திரம் பண்ணினே இருப்பாராம். நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் எங்கன்னா போகும்போது வரும்போது கண்டதை கொண்டதெல்லாம் நினைச்சுட்டு போறதோட இதெல்லாம் பாடிட்டு போலாம், மனசுக்குள்ள ஸ்தோத்திரம் பண்ணினே போலாம். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறவன் கிருபை அவர்கள் உள்ளத்துல நிரம்ப முடியாய் தேவன் செய்வான். கர்த்தரை எப்பொழுதும் என் கண் முன்னால இருக்கிறார், அவர் என் வலது பக்கத்திலேயே இருக்கிறதுனால நான் அசைக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை பெரிய ஆச்சரியமான ஒரு சத்தியம் என்பாங்க இல்லையா? யோபு புத்தகம் வாங்க, அதே சங்கீதத்துக்கு முன்னாடி வாங்க. யோபு புத்தகத்துல 1st சாப்டர் வாங்க.
அந்த குடும்பம் எப்படியாய் அவர் காப்பாற்றப்பட்டது. 2 குடும்பத்தை பார்த்து நாம ஜெபம் பண்ணலாம். சீக்கிரம் வாங்க. அங்கே யோபு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அவரை குறிச்சு சொல்லுகிறார் இல்லையா. இன்னைக்கு முதல்ல எங்கன்னா போனேன்னா யாருன்னா வந்தாங்கன்னா எங்கன்னா ஜெப கூட்டம் நடக்கும்போது இந்த வீட்டாரை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்காங்க. இந்த வீட்டில் ஜெபம்லாம் நடக்குதுங்க. இந்த வீட்டில் எல்லாரும் விசுவாசிகளா இருக்கிறாங்க. அதனால முதல்ல இந்த வீட்டில் இருக்கிறவங்களோட ஒரு விட்னஸ் கேட்போம் இல்லையா. சொல்றாங்களே இல்லையா, ஒரு சில சாட்சிகளை கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்ல வைக்கிறாங்க இல்லையா. அது போலதான் இங்க யோபுனுடைய சாட்சி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க படிங்க. அவர் எப்படியா இருந்தார் படிங்க. 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். Then were a man named Job, living in the land, who worshipped God and was faithful to him. He was a good man, careful not to be any evil. Amen. இப்போ 5th word மாத்திரம் படிச்சிருங்க இங்கிலீஷ்ல. So it was when the days of feasting had run their course, that Job would send and sanctify them, and he would rise early in the morning and offer burnt offerings according to the number of them all. For Job said, "It may be that my sons have sinned and cursed God in their hearts." Thus Job did regularly. இதான் குடும்ப ஜெபம். அவர் உத்தமனா இருந்தாரு, நீதிமானா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க 5வது வசனம் என்ன இங்கிலீஷ்ல சீக்கிரம் முடிச்சோம்னா டைம் நமக்கு போதாது. அதனாலதான் 5வது அதிகாரத்துல என்ன வசனத்துல என்ன சொல்றது, பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு எண்ணெய் பூசி அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாராம், ஜெபம் பண்ணுவாராம். அதனாலதான் உங்களுக்கு ஜெபம் என்ன கொடுத்துருக்குது. சின்ன பசங்களோ பெரியவங்களோ வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்ன பண்ணுங்க, சிலுவை அடையாளத்தை போட்டு இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு அனுப்புங்க. உங்களை ரத்த கோட்டைக்குள்ள தேவன் காத்து கொள்வார். அல்லேலூயா. நான் இப்ப படிங்க, சீக்கிரம் முதல் வசனம் படிங்க. ஊத் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த ஊத்ஸ் தேசம் தான் இன்னைக்கு அரேபியா தேசம். அல்லேலூயா. சவுதி அரேபியா அப்படின்றாங்க இந்த அரேபியா தேசம். அந்த மனுஷன் உத்தமனும் பாருங்க எப்படி எல்லாம் இருந்தாரு பாருங்க. அவரு இவ்வளவு பெரிய மனுஷன், இவ்வளவு பெரிய உயர்ந்த, அவருக்கு ஒட்டகங்களே 3000 ஒட்டகம் இருந்துச்சான். எவ்வளவு ஒட்டகம் அப்படின்னா அந்த 3000 ஒட்டகத்தை மேய்க்கிறதுக்கு ஒருத்தருக்கு இல்லைன்னா 2 பேர் இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு ஆள் தான் வச்சுக்கோங்க இல்லையா. ஒரு ஒட்டகத்தை மேய்க்க ஒரு ஆள். இப்போ 3000 வேலைக்காரங்க இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த 3000 ஒட்டகத்தை கட்டி வைக்க எவ்வளவு பெரிய இடம் இருக்கும். அல்லேலூயா இல்லையா. 3000 ஒட்டகங்களும் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி தூரமாயிருந்தான். இவ்வளோ பெரிய பணக்காரங்க, அவர் எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம், என்ன ஜாலியா வேணா வாழ்ந்திருக்கலாம். ஆனா பைபிள் சொல்லுது பாருங்க, அவர் உத்தமனாய் வாழ்ந்தார். இதான் கிறிஸ்தவம். விசுவாச குடும்பம் வளரணும் அப்படின்னு சொன்னா இந்த உத்தமம் தான், இந்த நீதி தான் தேவனுக்கு வேணும். அடுத்து 2வது வசனம் படிங்க. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள். எத்தனை பிள்ளைங்க அப்போ? 10 பிள்ளைங்கம்மா. 10 பிள்ளைங்க யோபுக்கு 10 பிள்ளைங்க இருந்தாங்க. அப்புறம் வசனம். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது. மன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். எவ்வளவு வேலைக்காரங்க இருக்கிறாங்க பாருங்க, ஏராளமான வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அப்படியே படிச்சிருங்க சீக்கிரம். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தார். அடுத்த வசனம் சீக்கிரம். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளும் தங்களோடு போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். இதெல்லாம் பார்த்த அவர் யோபு என்ன நினைச்சிட்டாரு, எங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் விருந்துக்கு அழைச்சி வேற எதையும் கலந்துக்கிறாங்களோ, எங்க கடவுளுக்கு விரோதமா எதனா செஞ்சிடுறாங்களோ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாராம். 5வது வசனம் படிச்சிருங்க. அவருடைய நாள் முறை முடிந்த பொழுது வருவேன். ஒருவேளை என் குமாரன் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே
தூஷித்திருப்பார்கள் தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களை ம். அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்காக எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாக தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். தம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது தாய் தகப்பன் மேல் விழுந்த கடமை. ஒவ்வொரு பாட்டி தாத்தாவுக்கு கிடைக்க வேண்டிய கடமை. கணவனுக்காக மனைவி ஜெபிக்கணும், மனைவிக்காக கணவன் ஜெபிக்கணும். இதுதான் விசுவாசம் உள்ள குடும்பத்திலே நடக்கிற சம்பவம். பாருங்க, இவ்விதமாய் ஒவ்வொரு நாளும் யோபு செய்து வந்தார். அவ்வளோ பெரிய மனுஷன் அவர் செய்து வந்தார். அவ்வளோ பெரிய பணக்காரர் அவரே செய்தார் அப்படின்னு சொன்னா நாம செய்யணுமா வேணவா? சின்ன ஒரு வண்டி வாங்கணும்னு ஆண்டவர் சர்ச்சுக்கு வருது வந்துடுறான். இன்னைக்கு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும், இங்க போகணும் அங்க போகணும் அப்படின்னு சொல்லி சர்ச்சையை மறந்துடுறவங்க நிறைய பேர் உண்டு. ஆனால் இவ்வளவு ஆஸ்தி உடைய அவர் ஒரு நாளும் தேவனுக்கு விரோதமான வார்த்தை ஒன்று செய்யல. இன்னொரு குடும்பத்தை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம ஜெபம்லாம் சீக்கிரம் வாங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம், அங்கே முதல் 4 வசனம், ஒரே ஒரு வசனம் மற்றும் இங்கிலீஷ்ல படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் மற்றும் மிக அற்புதமான 4 காரியங்கள் இருக்குது. Acts 10 first word. படி. Acts 10. There was a certain man in Caesarea called Cornelius, a centurion of what was called the Italian regiment, a devout man and one who feared God with all his household, who gave alms generously to the people and prayed to God always. Amen. இதுதான் நீதிமான் குடும்பத்திலே, விசுவாசி குடும்பத்திலே நடக்கிற சம்பவம். தமிழ்ல படிச்சிருங்க சீக்கிரம். இத்தாலிய பட்டாளம் என்ன பட்டாளத்திலே 100க்கு அதிபதி ஆகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் சிசேரியா பட்டணத்திலே இருந்தார். அப்புறம் படிங்க. அவன் 4 குணங்களுக்கு பாருங்க. என்ன குணம்? அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டாரனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனே நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். 4 காரியம் பாருங்க. ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டிய 4 காரியம். முதல்ல விசுவாசம் உள்ளவனா இருந்தான், அதாவது பக்தி உள்ளவரா இருந்தான். 2வது குடும்பத்தார் அனைவரோடும் கூட சேர்ந்து தேவனை விசுவாசிக்கிறவரா இருந்தார். 3வது என்ன? தர்மங்களை செய்கிறவரா இருந்தார். 4வது என்ன? ஜெபம் பண்ணுகிறவரா இருந்தார். இவர் ஒரு பெரிய கேப்டன். இவரு யாரு? மிலிட்டரி கேப்டன். இவரு 100 பேர் அவர்கிட்ட வேலை செய்யறாங்க. 100 பேருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு வேலை கொடுக்குறாரு. அவ்வளவு பெரிய கேப்டன். என்ன பிஸியா இருந்திருப்பார் இல்லையா? நம்மளே என்ன மாதிரி பிஸி இருப்போம் இல்லையா? நம்ம சின்ன பசங்க எல்லாம் கேள்வி, நம்ம எல்லாம் கேள்வி இல்லை அப்படின்னு அவ்வளோ பிஸியா இருக்கு. சின்ன பசங்க எல்லாம் கூப்பிடு இல்லையா? ஒரு சில நேரத்தில் ஜெனிஃபர் எங்க மாக்குறாங்கனாக்கா கொஞ்சம் பிஸியா இருக்கிறாங்க வந்துடுறான் அப்படின்னு இல்லையா? அந்த மாதிரி நிறைய. ஆனா இவ்வளவு பெரிய மனுஷன் அவர் எப்படின்னா வாழ்ந்திருக்கலாம், எப்படி இருந்திருக்கலாம். அவ்வளவு பெரிய மனுஷன் பாருங்க. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பக்தியா இருந்திருக்கிறார், விசுவாசமா இருந்திருக்கிறாரு. குடும்பம் எல்லாம் சேர்ந்து வாங்க ஜெபம் பண்ணலாம், வாங்க ஜெபம் பண்ணலாம், வாங்க ஜெபம் பண்ணலாம்னு சொல்லிட்டு குடும்பத்தோரோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஆனால் அதே நேரத்துல வர ஏழை எளியவர்களுக்கு தர்மமும் செஞ்சிருக்கிறார். ஆனால் அதே நேரத்துல ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். அடுத்து 3வது வசனம் சீக்கிரம் படிங்க. என்ன நடக்குது பாருங்க. ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். இந்த 4 காரியம் நம்ம ஒவ்வொரு குடும்பத்துல, விசுவாசியான குடும்பத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டை தேடி இயேசு வருவார். மார்த்தாள், மரியாள், லாசரு வீட்டை தேடி இயேசு வந்தாரா இல்லையா? பேதுரு வீட்டு மாமியை தொட சுகம் பண்ண போனாரா இல்லையா? 100க்கு அதிபதி இயேசுவை அருந்தி அழைத்து கூப்பிட்டார்.
போனாரா இல்லையா? போனாங்க. எம்மா ஒரு சீடர் கூப்பிட்டோன்னு இயேசு போனாரா இல்லையா? அது போலதாங்க இந்த 4 குணங்கள் நம் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திற்குள்ள இருந்தா, நம்ம ஜெபத்தோடு உண்மையாய் அவரை கூப்பிட்டா, தேவதூதன் இறங்கி வந்தது போல ஆண்டவர் இயேசுவே நம்ம மத்தியத்துல இறங்கி வந்தார் பாருங்க. வந்துட்டு அவர் கேட்கிறார், அப்பா நான் செய்த ஜெபத்துல ஏதாவது குறைஞ்சா, நான் செய்த தான தர்மத்துல ஏதாவது குறைஞ்சா, அல்லது நாங்க குடும்பமாய் சேர்ந்து ஜெபம் பண்ணுமே அதுல ஏதாவது தவறு இருந்துச்சா, என்னுடைய பக்தியில விசுவாசத்துல ஏதாவது குறை இருந்துச்சா என்னையா அப்படின்னு சொல்லி பயத்தோடு நடுக்கத்தோடு கூட கேட்கிறார். தேவதூதன் சொல்ற வார்த்தை தான் அந்த 4வது வசனம். என்ன பண்றாங்க படிமா? அவரை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன ஆண்டவரே? அப்பொழுது தேவதூதன் உன் ஜெபங்களும், நல்ல கவனிங்க, உன் ஜெபங்களும் உன்னுடைய தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக சத்தியா பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு ஞாபகமாக அவர் சன்னதியில் வந்தெட்டிருக்கிறது. எந்த சந்நிதி? பரலோக சந்நிதி. அல்லேலூயா. பாருங்க, நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுகிறது, நீ செய்த ஒவ்வொரு காரியங்களும் பிதாவாக தேவனுக்கு ஞாபகமாக பரலோகத்திற்கு வந்து எட்டினது, அவருடைய சன்னிதானத்திற்கு வந்து எட்டினது. இதுதாங்க விசுவாச குடும்பத்தை நடத்தணும். இதெல்லாம் இந்த பலனெல்லாம் அன்னைக்கு தேவதூதன் வந்து சொன்னாரு. நாளைக்கு ரெவல்யூஷன் கடைசி 22ஆம் அதிகாரம் அதுல 12வது வசனம். ரெவல்யூஷன் சீக்கிரம் வாங்க. அப்போ ஆண்டவர் வரும்போது அந்த பலனை நமக்கு தருவார். ரெவல்யூஷன் 22 கடைசியில வெளிப்படுத்தல் கடைசி வாங்க, கடைசி பேஜ்மா, லாஸ்ட் பேஜ் 22:12. அங்க பாருங்க 22ஆம் அதிகாரத்துல 12வது வசனம். ஆண்டவர் வரும்போது அன்னைக்கு தேவதூதன் வந்து கொடுத்தார் இல்லையா? இன்னைக்கு யார் வரப்போறாரு? 12:22 படிங்க. ராஜாதி ராஜாவாய் வரப்போகிற இயேசு 12. And behold, I am coming quickly, and my reward is with me to give to everyone according to his work. ஆமென். அல்லேலூயா. 22ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம். அன்னைக்கு தேவதூதன் வந்தாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவே வரப்போகிறார். அவர் வந்து நமக்கு பலனை தருவார். நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்திற்கும், ஒவ்வொரு ஜெபத்திற்கும் இன்னைக்கு நம்ம கேட்டோம் பீஸ் ஆஃப் மைண்டுக்காக எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு தருவார். அவர் கடைசி நாளில வரும்போது பலன் அவரோடு கூட வரும். படிங்க. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி, அவர்கள் செய்த எல்லா விதமான ஜெபத்தின்படி, செய்கையின்படி, அவர்கள் வேண்டிக் கொண்டதன்படி எல்லா காரியங்களுக்கும் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆமென். என்ன சொல்றது கடைசியில? ஆமென். நான் அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும் இருக்கிறேன். அவ்வளவுதான், போதும். பத்தியா ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். 4 காரியங்கள்ங்க. நம்ம என்ன செய்யறோமோ இல்லையோ நம்ம தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும் இல்லையா? 2வது குடும்பமாய் சேர்ந்து நம்ம குடும்ப ஜபத்தை நம்ம செய்யணும். குடும்ப ஜபம்னா ஏதோ ஒரு ஜபம் அப்படின்னு போயிடக்கூடாது. உட்கார்ந்து 2 பாட்டு பாடி வேத வசனங்களை வாசிக்க வச்சு ஜெபிக்க தெரிஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் சொல்லணும். சின்ன ஜபம் பண்ணு, சின்ன ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜபம் செய்ய வைக்கணும். அதுக்கு பிறகு நம்மளால முடிந்த தான தர்மங்களை நாம செய்யணும். அப்போ தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சம்மளமா எல்லாருமே கண்களை மூடுவோம். தேவனுடைய பரிசுத்த கரத்துல நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாம் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவின் நாமத்தினாலே இந்த நாள் ஆண்டவரே விசுவாசமுள்ள குடும்பம் என்று சொல்லி ஆண்டவரே விசுவாசிக்கிற அத்தனை குடும்பங்களிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவரே, தாங்கள் என்ன செய்ய வேண்டும், இயேசுவை விசுவாசிக்கிற குடும்பம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூட இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வழியாய் எங்களோடு கூட நீர் பேசினமைக்காக உமக்கு நன்றி. யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் இதை பார்த்து கொண்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களையும் அளவில்லாமல் நீர் ஆசீர்வதிங்க. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களும்
நாங்கள் மற்றவர்களுக்காக நாங்கள் செபித்தோம் ஆண்டவரே, அநேக பிள்ளைகளுக்காக செபித்தோம். எங்களுடைய சிறுயிருப்பை தேவன் தாமே மாற்றி எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். அப்படியே செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து நடத்தும். அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாருமா இருதயத்தின் மேல் கை வைத்து விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க, என் ஆத்துமாவே, சத்தமா எல்லாருமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் சகல வழிநடத்துதலும் நம் எல்லாரோடும் கூட இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும், பலன் கொடுக்கிற வரைக்கும், நம்மை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நம் எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென். கைகளை தட்டி எல்லாருமா தேங்க்யூ 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 லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம் வாழ்க்கையில நல்லவரும் வல்லவரும் போதுமானவராய் இருக்கிறபடியாலே இந்த நாங்களே 4 காரியத்தை தேவன் பார்க்கும்படிக்காய் செய்தார். விசுவாசம் உள்ள குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, முதலாவது நம்ம என்ன பண்ணுவோமா, விசுவாசத்துக்குள்ளே இருக்க வேண்டும். அதுவும் அடுத்ததாக குடும்ப ஜெபம் நமக்குள்ள இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த தான தர்மங்கள் நமக்கு செய்யும் போது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்க நல்லவராய் இருக்கிறார். ஆகவே இப்படியாக நன்றி சொல்லுவனவாக இந்த ஜெபத்தை மீட்பின் கீதங்களிலே 28வது பாடல், இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களிலே அவர் சமூகம் நம் அருகில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம் தேவனுக்கு நன்றி சொல்லலாம். தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவிய அவர் சமூகம் நம் அருகில் இருக்கிறது. சொல்லலாமா? இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவிய அவர் சமூகம் அருகில் இருக்கிறது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள். மாறாத தேவன் அறிவாக்கு இதுவே, மாறாத நாளிலும் மாறாத தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அறிவாக்கு இதுவே, மாறாத நாளிலும் கொடுத்திடுவார். கரங்களை பற்றி நடத்திடுவார். உன் கண்ணீர் கொடுத்திடுவார். கரங்களை பற்றி நடத்திடுவார். அழைக்கின்ற பக்தர் குரலினை கேட்டு ஆசீர்வாதம் அழைத்திடுவார். இன்று அழைக்கின்ற பக்தர் குரலை கேட்டு ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் அழைத்திடுவார். ஆமென். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவிய அவர் சமூகம் நம் அருகில் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவிய அவர் சமூகம் நம் அருகில் இருக்கிறது. நம் குடும்பத்தில் இருக்கிறது, நம் தேசத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் சமூகத்திலே கூடும்போது அவருடைய சமூகம் நம் மத்தியில வந்து அற்புதங்களை செய்யும். அதற்கு நாம என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கணும், தியானிக்கணும். அதன்படி நடக்கும் போது நீங்கள் கேட்கிறதை கர்த்தர் கொடுப்பார். சும்மா சும்மா கேட்ட கொடுக்க மாட்டார். அவரோடு கூட இணைந்து இருக்கணும், அவர் சமூகத்தை தேடணும், விசுவாசத்துக்குள்ள வரணும், குடும்பங்களை விசுவாசத்துக்குள்ள நடத்தணும். நம்மளால் முடிந்த காரியம்
காரியங்களை மத்தவங்களுக்கு செய்யும் போது அப்பொழுது தேவன் கேட்டு நம்மை ஆமென். ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆகவே God bless you all. Be safe. Jesus is coming soon. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த நாளை Hallelujah. மாதம் முழுதும் தேவன்